மாரி. பண்ணியிருக்காரு. நல்ல இல்ல கேண்டிடேட் தான். உடனே. நல்ல கேண்டிடேட் தான். அவரு வந்து ஆலங்குடி தான் சொந்த தொகுதி. பட் ஆனா போன டைம் அவரு கன்டெஸ்ட் பண்ணது ஏடிஎம்கேக்கு வந்து எங்கன்னா, இங்க திருச்சி ஸ்ரீரங்கத்துல. அதான் அந்த லோக்கல் ஆளு நம்ம அது ஐடியில ஒருத்தர் இருந்தாரு சொன்னாரு. இந்த மாரி அவரு அந்த ஏரியால நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல மரியாதை இருக்கு. நின்னாருன்னா கண்டிப்பா ஜெயிப்பாரு. டிவிகே சார்பா அப்படின்ற மாரி சொன்னாங்க. இன்னொன்னு செங்கோட்டையன் நெறைய பிக் நேம்ஸ்லாம் கொண்டு வந்தாருங்க. நம்மால் பாதியெல்லாம் பார்த்துட்டு வேணாம்னு சொல்லிட்டாங்க. இல்ல. சிலது தேவையில்லாத இவனுங்க வந்து ஒரு பேக்கேஜ் நம்ம ரூட் எடுத்துக்கலாம். எல்லா இது கரெக்ட் தான் ப்ரோ. தேவையே இல்ல. ஆமா. கேட் வந்து எல்லாரும் வெயிட் பண்றாங்க. செலக்டிவா தான் பிக் பண்றாங்க. எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எப்படின்னா, யாரா வராங்களான்றத ஓப்பனா உங்களுக்கு காமிக்கணுமா? அதுதான் ரொம்ப சூசியா தான் இருக்காரு. சூசியா தான் எடுக்கிறாங்க. ரொம்ப சூசியா தான் இருக்காரு. இன்னொன்னு சச்சின், காளியம்மாலாம் இனி அது வரணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அது வைக்கிற டிமாண்ட்லாம் ரொம்ப. ப்ரோ இல்ல என்ன டிமாண்ட்? என்னடா ஆச்சு? ஏன் சேர்க்கலையா? இல்ல இல்ல இல்லைங்க வேற அவங்க அந்த அம்மா எந்த கட்சியும் எடுக்க மாட்டாங்க. அந்த அம்மா வைக்கிற டிமாண்ட் ஏடிஎம்கேலையும் போயிட்டு கடைசியில எனக்கு வந்து ஏடிஎம்கேல என்ன பிரச்சனைனா, போயிட்டு எனக்கு இந்த கான்ஸ்டியூன்சில நீங்க சீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு எடப்ஸ் வந்துட்டு அந்த அம்மாயிட்ட ஒரு 2000 3000 பேர் இருக்கும். அதுக்கு நீங்க ஒரு போஸ்டிங் போட்டு அதுக்கு மேல ஒரு சீட்லாம் கொடுத்துதான் வரணும் அப்படின்னா அப்படிலாம் வர வேணாம் அப்படின்ட்டாங்க. ஆனா காளியம்மாள் வந்து ஏடிஎம்கேல ஜாயின் பண்றதெல்லாம் நியூஸ்லாம் உண்மைதான். கடைசியில அது கேன்சல் ஆன காரணம் இதுதான். நம்மள்ட்ட என்ன எக்ஸ்பெக்டேஷன்? நம்மகிட்டயும் அதுதாங்க. நம்மளால எப்படி இது, அதாவது ஸ்டேட் லெவல்ல ஒரு பொசிஷன் கேட்டா நம்மளால எப்படி ஆஃபர் பண்ண முடியும்? அமௌண்ட் இல்ல, அவங்க வந்து ஸ்டேட் லெவல்ல வந்து ஒரு பொசிஷன் கேட்கணும் அப்படின்னா அது எப்படி நம்ம இது பண்ண முடியும்? எல்லாம் ஒரு அளவுதான். அந்த அட்வான்டேஜ் தான். பட் ஆனா அது எல்லாத்துக்குமே கட்சி வந்து நம்ம இது பண்ணிட்டாங்க, என்ன பண்ண முடியும்? இல்ல அப்ப ஸ்டேட் லெவல் பொசிஷன்னா இப்ப அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவங்க லெவல்லையா? அந்த மாதிரி கேக்குறாங்க. ஓ வாவ், ஓகே. அந்த மாதிரினா கஷ்டம் தான் ப்ரோ. அப்புறம் மகளிர் அணி, அதான் உமன் சிங்க் வந்து ஹெட்டா கேட்டாங்க. அதான் உண்மை. மகளிர் அணி தலைவி. இல்ல அது எப்படிப்பா இவ்வளவு நாள் வேலை பார்த்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்காம எப்படி அவங்களுக்கு கொடுக்க முடியும்? அதுதான் அவங்க டிமாண்ட் பண்ணது. நீங்க சொல்ற லாஜிக்கும் இருக்கு. இல்லைன்னா வந்து இதெல்லாம் காளியம்மாள் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ற வேண்டியதுதான். ஆனா இதை தடுத்தது அவன் தடுத்தான் இவன் தடுத்தான் அதெல்லாம் இல்ல. அது இருந்திருக்கலாம். பட் ஆனா அவங்க கேட்ட டிமாண்ட் வந்து ஜாஸ்தி. எல்லாத்தையுமே ஜானரகசாமி தான் முடிவு பண்ணுவாங்க. எனக்கு நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு இது கருத்து சொல்றேன்னா நீங்க அப்படியே எடுத்து உடனே விழி சொல்லிருங்க. நான் தான் பொறுமையா அவன் தடுத்தான் இவன் தடுத்தான்னு சொல்றேன். அந்த பேர்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா அப்படின்ட்டு வேணாம் விடுங்க. ஆனா அதுவுமே நம்ம சுத்தி இவரு வந்துட்டுங்க என்னன்னா, விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, சுத்தி இருக்கிறவங்க அவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு இதை கிரியேட் பண்ணும், அவ்வளவுதான். அதெல்லாம் உடைஞ்சிருச்சு ப்ரோ. இப்ப இனிமேட் ஐ திங்க் வி ஜஸ்ட் நீட் டு ஃபோக்கஸ் ஆன் எலெக்ஷன்ஸ். டிஎம்கே அடிக்கணும், நம்மளோட பாலிசிஸை புஷ் பண்ணணும், நம்மளோட ஆக்டிவிட்டிஸை புஷ் பண்ணணும். ஏன்னா அந்த நரேட்டிவ்ல இப்ப முடிஞ்சிருச்சு. லைக் டிஎம்கே இப்ப என்னை பொறுத்தவரை லாஸ்ட் 2 days they are very quiet because என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அந்த பிஜேபி பி டீம்ன்ற நரேட்டிவ் சுக்குநூறு ஆயிடுச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. சோ இப்ப தனியா நிக்கிறேன்னு முடிவு பண்ணியாச்சு. they can't like புதுசா என்னடா நரேட்டிவ் செட் பண்றதுன்னு முடிச்சிட்டு இருக்கானுங்க. அண்ட் ஊழல் இதுன்ட்டு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சோ இட்ஸ் லைக் அதனாலதான் 2 நாளா கம்முன்னு இருக்கானுங்க. ஒரே இது பிளாக் டிக்கெட் அதை தாண்டி ஏன்டா கவர்மெண்ட் வச்சுக்கிற தடுக்க கூட முடியாம எங்க கிட்ட என்ன புலம்புறீங்கன்ற மாதிரி. விஜய் தான் 10ல 8 பெரிய படம் ப்ரொடியூஸ் பண்றான். அவன்கிட்ட இல்லாத அவன்கிட்ட பிளாக் டிக்கெட் இல்லையா? சச்சின் உன்னோட வாய்ஸ் பிரேக் ஆகுது. பிளாக் டிக்கெட் வாங்குறவன போய் கேட்காம தெரியலடா இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஓகே கவின் இருக்கியா? இருக்கேன். ஓகே. ஏன் கவின் இந்த காளியம்மாள் டிமாண்ட் அதுதானே? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்க சொல்றது 80% இருக்கலாம். சொல்றது இருக்கலாம். எது என்ன டிமாண்ட் சொல்ல? ஸ்டேட் லெவல்ல வந்து ஒரு போஸ்டிங் பிளஸ் வந்து கான்ஸ்டிட்யூன்சி வந்து அவங்க கேக்குறத கொடுக்கணும் அப்படின்ட்டு. இன்னொன்னு இருக்கு. அது நீ வந்து வாத்தியாருக்கே கிளாஸ் எடுக்க கூடாது இல்ல, இதுலயே புரிஞ்சுக்கோங்க. மருது அழகராஜ் டிமாண்டும் வந்து ரொம்ப ஹை.
மறுதலை ராஜா சும்மா அது நம்ம ஹைப் சும்மா பசங்களும் சும்மா இருந்துட்டு அவங்க எடுத்துக்கலாம் இவங்க எடுத்துக்கலாம். இது என்ன பெட்டிங்கா? எல்லாத்தையும் கையை தூக்கி ஆழத்தை பேடல் தூக்கி எல்லாரும் இல்ல ப்ரோ. எடுக்கிறதுக்கு. அந்த ஒரு சில ஒரு 10 ஐடி இருக்கும். அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா எல்லாரும் எடுத்து போடு அப்படின்ற மாதிரி போட்டா முடிஞ்சிச்சு. இல்ல அது நம்மளுமே யாருமே இல்லையே எடுங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா அதுக்கப்புறம் இது பேக் எண்ட்ல எவ்வளவு இவங்க பண்றாங்கன்றத பார்த்த அப்புறம் தான் இல்ல இவங்க எடுக்காம இருக்கிறதா ஒண்ணும் இல்ல. பேசுறது யாரு உடனே இல்லையா? ஆமா ஆமா இல்ல சச்சின் அரசியல் பண்ணுவீங்க சொல்லுங்க. இல்ல சச்சின் நான் அதுல ஒண்ணு சொல்றேன். சொல்லு. இல்ல ப்ரோ, யார் எடுத்து சரி யார் இல்லாம இப்ப நம்ம 234 கான்ஸ்டியூன்சிலையும் நம்ம மக்கள் இயக்க மாவட்ட செயலாளர்களே நம்ம இது கேண்டிடேட்டா போட்டுருவோமா? நீங்க சொல்லுங்க. அப்படி சொல்ல ப்ரோ. அதாவது இருக்கிற வர மினிஸ்டர்ஸ் எல்லாரும் எடுத்து போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை சொல்ல வரேன். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா சிம்பிள் ப்ரோ. அந்த ஒரு அன்ரியல் எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணி எனக்கு நீங்க கொடுங்கன்னு கேட்டுட்டு வந்தான், அதனால நம்ம ரிஜெக்ட் பண்ணோம். இல்ல அவன் ஆள் சரியில்லை, அவனோட பேக்ரவுண்ட் சரியில்லை, ரிஜெக்ட் பண்ணோம். இங்க இருக்கிறவங்க உட்காந்துக்கிட்டு அவனை எடுத்து போடு இவனை எடுத்து போடுன்னு கேட்கறான்னா அவன் அவரோட விக்டரிக்காண்டியும் அவரோட பார்ட்டியோட ப்ராக்ரஷன்காண்டியும் மட்டும் தான் நினைச்சு கேட்கறானே தவிர்த்து அவனோட பேங்க் பேலன்ஸையும் இல்ல அவனோட இதையும் இமேஜையும் நான் அப்படி சொல்ல வரல. நிறைய பேர் எனக்குமே ஆசை. ஆனா சில பேர் எடுத்து போட்டுட்டா அது நமக்கே பேக் ஃபயர் ஆகும்னு சொல்ல வரேன். அததான் சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் அது பேக் எண்ட்ல என்ன நடக்குதுன்றத பார்த்துட்டு தலைவர் அலையன்ஸ் செட் பண்ணாருன்னா அதை கையை பிடிச்சு போறான். தலைவர் அலையன்ஸ் செட் பண்ணலன்னா அவ்வளவுதான். தலைவர் ஒரு ஆளை எடுத்து போட்டானா அவனுக்கு சப்போர்ட் பண்ண போறான், ஒரு ஆளை எடுக்க போடலன்னா அவனை கண்டுக்க போறது இல்லை. இந்த இதுதான் பார்ட்டியோட ஈக்குவேஷனாவே போயிட்டு இருக்கு. இருக்கிறப்போ இங்க வந்தா ஒருத்தன் பார்ட்டிக்கு வேல்யூ அடி ஒரு ஃபாலோவரோ இல்ல ஒரு எக்ஸ்யூசரோ இல்ல ஒரு டிவி கேடரோ நினைக்கிறான்னா அது தலைவர் பரிந்துரைக்கிறாரோ இல்லையோ அது இங்க இருக்கிறவங்க அதை வேலிடேட் பண்ண ஒரு சில அலைன்ஸ் வேணான்ற அலைன்ஸ் அத சொல்ல, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல என்ன அலைன்ஸ் வேணான்றீங்க? நம்ம இது வரைக்கும் என்ன அலைன்ஸ் வச்சோம்? அச்சோ, நான் அலைன்ஸ்க்கு சொல்ல பிரதர். நீங்க சொல்றது இது டைரக்டா சொல்ல முடியாது. இப்ப டிடிவி எடுக்கலன்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்களா, அதுக்கு சொல்றேன். அதை எடுக்கல. இல்ல டிடிவி விடுங்க. ஒரு இல்ல இது பேசலாம் தப்பு இல்ல. ஒரே நிமிஷம். இப்போ ஏடிஎம்கே பிளஸ் டிஎம்கே பிளஸ் டிவிகே என்டிகே என்னைக்குமே எலெக்ஷன் பெர்ஸ்பெக்டிவ் தான். நான் உங்களுக்கு இன்னைக்கும் உங்களுக்கு 5 minutes டைம் கொடுங்க. நான் தெளிவா 10 தோல்வி பழனிசாமின்றாங்களே, ஏன் அந்த 10 தோல்வி பழனிசாமின்ற பேர் வந்துச்சுன்னா ஏடிஎம்கே எடப்பாடியோட லீடர்ஷிப்ல எலெக்ஷனே ஜெயிக்காதுன்றது நரேட்டிவ் செட் பண்ணாங்க. அது மாதிரி நரேட்டிவ் நடக்குது. ஏடிஎம்கே எல்லா இது சசிகலா, ஓபிஎஸ், டிடி இவங்க எல்லாம் சேர்ற வரைக்கும் ஏடிஎம்கே ஜெயிக்காது நரேட்டிவ் செட் பண்ணா நடக்குது. பாலிடிக்ஸ் இஸ் நத்திங் பட் செட்டிங் த பெர்ஸ்பெக்டிவ், ரைட்? நீங்க என்ன பெர்ஸ்பெக்டிவ் செட் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு ரிசல்ட். நீங்க ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்றீங்க. விஜய் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்றாருன்னா அந்த அலையன்ஸ் தான் வின்னிங். அந்த அலையன்ஸ் தான் வின்னிங் அலையன்ஸ். விஜய் தனியாராருன்னா ஓகே, விஜய்க்கு இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பரேஷனும் விஜய்க்கு இன்னும் கொஞ்சம் மித்த கட்சியில் நம்பிக்கை தன்மை தேவைப்படுதுன்றதுதான் உங்களுக்கு பெர்ஸ்பெக்டிவா செட் ஆகும். இதே டிடிவியோ எஸ்டிபிஐயோ ஓபிஎஸ்ஓ இல்ல இன்னமும் இதர கட்சிகள் வந்தாங்கன்னா காங்கிரஸே வருதுன்னு வச்சுக்கோம். காங்கிரஸும் டிவிக்கே இருக்கு. இப்போ ஒரு நேஷனல் பார்ட்டியும் ஒரு தேர்ட் பார்ட்டியும் ஆயிடுச்சு. இதே மாதிரியே ஒரு மைனாரிட்டி பார்ட்டி ஒரு ஒரு ரீஜியன் பார்ட்டின்னு இந்த மாதிரிலாம் சேர்ந்துச்சுன்னா அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ங்க. என்னைக்குமே பாலிடிக்ஸ்ல நீங்க பெர்ஸ்பெக்டிவ் செட் பண்ணியே ஆகும். இல்ல நான் இந்த இதை அக்ரி பண்ணிக்கிறேன். நான் அதை சொல்லல, நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லல. அதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்றேன், டிடி வராரு, நானே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் செட் பண்ணுவேங்க. அந்த பெர்ஸ்பெக்டிவா நீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு புரியுதா? டிடி உள்ள நான் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுவேன். என் ஊர் மத்தியில என்னோட ரீஜியன் மத்தியில ஒரு பெர்ஸ்பெக்டிவ் செட் பண்ணுவேன். அந்த பெர்ஸ்பெக்டிவே எனக்கு நம்மளுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும் நான் நம்புறேன். இப்போ தலைவர் காங்கிரஸை கொண்டு வர பாக்குறாரு. அவர் என்ன பெர்ஸ்பெக்டிவ் செட் பண்ண ட்ரை பண்றாரு சொல்லுங்க. காங்கிரஸ் உள்ள வந்துட்டா என்ன நம்மளுக்கு 3 கோடி ஓட்ட காங்கிரஸ் உள்ள பண்றா 3 கோடி ஓட்ட இறக்கி ஸ்ட்ரைட்டா தூக்கிட்டு நேஷனல் பார்ட்டி கூட இருக்கின்றத விட நம்மள சங்கின்னு பிராண்ட் பண்ண முடியாது. நம்ம கூட ஆல்ரெடி ஒரு நேஷனல் பார்ட்டி இருக்கு. 2029ல நமக்கு லோக்சபா போல்ஸ் இருக்குன்றப்போ நம்ம அதுலயும் பிளே பண்றதுக்கான நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் இதுவும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் செட் பண்றதுதான். அப்படின்றப்போ இந்த பிளாட்ஃபார்ம்ல ஒருத்தன் நம்ம பார்ட்டிக்கு வரணும்னு நினைக்கிறான்னா அவனுக்கு தெரிஞ்ச பாலிடிக்ஸ் என்னவா இருக்குன்னா இவன் வந்தா நம்மளுக்கு ஒரு 100 ஓட்டு கூட வரும், தலைவர் ஜெயிப்பார்ன்றதாதான் மட்டும்தான் இருக்கும். தலைவர் அவர் வேணான்னு சொல்றாரா, இட்ஸ் வித் தலைவர் டு டிசைட்.
பட் நம்மளே ரேட் பண்ணிக்க வேணாம்ன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான், இந்த இவன் அக்னீஸ்வரன் மேலதான் நானே வந்து ஒரு இடத்துல ஓகே கொஞ்சம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க அப்படிங்கறது, அந்த அக்னீஸ்வரன் விஷயத்துலதான் நானே கொஞ்சம் இதானேன். அக்னீஸ்வரன் அவன் பேர் என்னடா, அவன் பேரே மறந்து போச்சுடா. சொட்டையன் அஜித் ஒருத்தர் அஜித் இல்லடா, ஓ அஜித் ஜெகதீஸ்வரன்டா ஜெகதீஸ்வரன் ஜெகதீஷ் ஜெகதீஸ்வரன் ஜெகதீஸ்வரனை தான் அக்னீஸ்வரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதான் அது என்ன நானும் சொல்லும் போது யோசிக்கிறேன். ஆமா ஜெகதீஸ்வரன் தான். ஓ இந்த இது அக்னீஸ்வரன் வந்துட்டு பேரு அனுப்பிச்சாங்க, அவன் அவரை சொல்றீங்களா? ஆமா முத ஆமா. ரெண்டு வந்துட்டு பேரு, அனுப்பிச்சாங்க. அய்யனாரும் டேய் ஜெகதீஸ்வரன் இல்லடா ரெண்டு பேரும் இல்ல அனுப்பிச்சாங்க. நான் ஒண்ணு சொல்றேன். நம்ம பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் யூ நீட் டு வெயிட்ரா. உண்மையாலுமே லாயலா இங்க வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவன் அது வந்து அவங்க சைடில் வந்து நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கலாம், இல்லை உடனே போகணும் அப்படின்லாம் இருக்கலாம். ஆனால் நம்ம பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு என்ன சொல்றது, மைண்டை டாயில் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து தான் உள்ளே எடுக்கிறாங்க. அது மேபி அது நேச்சுரலாக நடக்குதா, அது வந்து நிறைய பேர் வந்து தடுக்கலாம், அதெல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. பட் இதுதான் You இப்போதைக்கு need to ப்ராசஸ். grind it hard, bro. இல்லை அதுதான் இப்போதைக்குன்னா ஐ மீன் ஒரு 6 months 7 months முன்னாடி இதுதான் ப்ராசஸ். இப்போ வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஆளுங்களை வந்து ஜஸ்ட் ஒரு 2 ஸ்க்ரூட்டனியோட எடுக்கிற மாதிரி அப்போ அப்படி இல்லை. அதுதான் அப்போ இருந்த பிரச்சனை. செகண்டு ஒரு சிலவங்கலாம் நல்லா பேசினவங்க டிமாண்ட் அதிகம். சரி இப்போ யாருக்குமே தெரியாத ஒன்று சொல்கிறேன். ஜெகதீஸ்வரனோட ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்லாம் நம்ம கட்சியிலேருந்து ஒன்று 2 பண்ணியிருக்காங்கடா. ஆமாக்கே அது கூட எப்போ வெளியே அனுப்புனதுக்கு அப்புறமா இல்லை அப்போ உள்ளே இருக்கும்போதே உள்ள இருக்கும்போது பண்ணத்தானே வேணும். அது நம்ம பார்ட்டி மெம்பர்ன்ற இதில் பண்ணியிருப்பாங்க. சச்சின் அதாவது நான் சொல்றது ஒரு ஸ்கூல் ஃபீஸோ காலேஜ் ஃபீஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். அது ஃப்ரீக்வெண்டா ஹெல்ப் கேட்ட மாதிரி. அதாவது அப்ப அவனே போஸ்டிங்ல வந்து இல்ல, ஒரு டைம்ல அப்ப சொல்லிருப்பான், போஸ்டிங்ல டச் கிடையாது. பண்ணதுன்னு சொல்லல, எனக்கும் வந்துட்டு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ரொம்ப சிரமத்தில் இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு இதுல சொல்லியிருப்பான் ஒரு வீடியோல. மேட்ரு சிம்பிள்ரா. நான் வந்துட்டு நீ கவின் சொன்ன மாதிரி நீ வந்து உன்னோட லாங்கிட்டிவிட்டியும் உன்னோட லாயல்ட்டியும் நீ டிவிக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்துகிட்டே இருக்கு. அது கண்டிப்பா வந்து நீ பண்ணியே ஆகணும். அது இப்போ கம்மியா இருக்கு. டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணவங்க எல்லாம் உடனே எடுத்து அந்த இவரு எல்லாம் கரெக்ட் அந்த மாதிரி இருந்தவங்க எடுத்துட்டாங்க. அவர்லாம் வந்து அந்த கரூரிஷி டைம்ல அரெஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு பேசினாங்க அவங்க எல்லாம். நமக்கும் ஒரு லாபி ஓரளவுக்கு செட் ஆயிருச்சுடா. அதான்டா லாபி தான் சொல்றாப்ல, ஒன்னும் இல்ல. சத்யா, அப்புறம் ஃபெலிக்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு முகில் வீரப்பன், அப்புறம் வந்துட்டு ஆனா முகில் வீரப்பன் அதெல்லாம் எல்லாமே எடுத்ததுக்கு ஒவ்வொரு காரணம் இருக்குடா, ஒவ்வொரு இது இல்ல அது ரொம்ப டிஃபிகல்ட் டைம் ப்ரோ. இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பண்ண கான்ட்ரிபியூஷன் இப்ப வந்ததுக்கு அப்புறம் கம்மியான மாதிரி இருக்குடா. இல்ல ப்ரோ, அது வந்து அவரு பண்ற வேலைடா. அது வந்து அவரு பண்ற வேலை. அவன் வந்து ஒரு பொதுவான மனுஷனா போயிருவான். இப்ப சத்யா அவர்லாம் இப்போ நான் தான் சொல்றேன், ஏன் வந்து ஜேர்னலிஸ்ட் தான் ஒரு பொதுவான மனுஷனா இருக்குன்ற காரணம் இதுதான். இதே வந்துட்டு ஜெரால்டு வெளியே இருந்தே டிவிக்கு சப்போர்ட் பண்ணா இன்னமும் அந்த ஆளோட கிரெடிபிலிட்டி. நானுமே அது ரொம்ப யோசிச்சேன். ஜெரால்டு மட்டும் வெளியிலே இருந்தானே இன்னுமே தப்பான மூவான்னு தான் தோணுது. ஏன் கேளு, அந்த ஆளோட இன்ஃப்ளூயன்ஸ்டா 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இல்லடா. சொல்லு. இல்ல நான் ஜெரால்டு ஃபெலிக்ஸ் ஓகே நீ எடுத்து போட்டீங்க அப்படி என்டிடிவி ப்ராடக்ட், அதனால அந்த இது பண்றாங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், அந்த இங்கிலீஷ் சேனல் எல்லாம் பார்த்தனா இதை பேச மாட்டேன். ஏன்னா யாருக்குமே அங்க நம்ம ஆளுங்க சைட்ல இருந்து ரெப்ரசன்டேட்டிவா போனவங்க தடுமாறினானுங்க இவர் இருக்கிறதுக்கு முன்னாடி. அந்த வீர விக்னேஸ்வரன்லாம் கொஞ்சம் தடுமாறினாதான். இல்ல அவங்க ஒருத்தங்க தான் மாத்தி மாத்தி பாத்துட்டு இருந்தாங்க. கேத்ரின் அக்காவும் அப்புறமா வந்து இன்னொரு அக்காவும் மாத்தி மாத்தி பாத்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இப்ப தேன்மொழி போறாங்க. இப்ப தேன்மொழியும் ஃபெலிக்ஸ் சார் இப்ப ரீசெண்டா போக ஆரம்பிச்சிருக்காங்க. நேஷனல் மீடியால உன்னோட பிரசன்ஸ் வேணும்னு சொல்லி நான் ஜெரால்ட் ஃபெலிக்ஸ் இன்வைட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றது வந்து எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, அப்படி இல்ல சச்சின். எனக்கு தெரிஞ்சு ஜெரால்ட் சிலர்லாம் எடுத்ததெல்லாம் வந்துட்டு, அதாவது இப்ப இவங்க வந்து இப்ப யூஸ் ஆவாங்கன்னு எடுத்தனால எனக்கு தெரியல. ஆமா சச்சின் இல்லடா, நான் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன்டா. நமக்காக ஜெயிலுக்கு போன அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தலைவர் தாண்டா எடுக்க சொன்னாரு. அது ரைட்டா பண்ணது ரைட்டு. இப்போ ரெட்பிக்ஸ வச்சு அவர் வந்து ஏன் வந்து அது ஜெரால்டு ஒத்துக்கல. அது வந்து என்னால அப்படி எத்திக்ஸ் இது பண்ணி இருக்க முடியாது. போட்டுத்தாண்டா இருக்காரு.
போடுறாரு அந்த ஃப்ரீக்வன்சி இல்ல பழைய போடுறாருடா. ஃப்ரீக்வன்சி. ஆனா வந்து இப்ப வந்து அவருக்கே தெரியும் சிலதெல்லாம் அவரும் அந்த அவங்க பொண்ணு வந்து பேசினா மட்டும்தான் ரீச் ஆகுது. பொண்ணு மட்டும் பேசினா அந்த ஒரு பேஸ்லாம் போல. பட் அப்பவுமே வந்து 2 லேக் வியூஸ்லாம் போகுதுடா. வருது நம்ம வருது. நான் பாக்குறேன் 2 லேக் வியூஸ்லாம் போகுது. ஆனா அவர் என்ன ஒரு மாதிரி முன்னாடி மாதிரி ஃப்ரீ ஃப்ளோயிங்கா பேச முடியாதுல்ல இப்ப. அதனால பேச முடியாது பேச ஆமா முடியாது. ஆமா. இப்ப வந்து இல்ல இன்னொன்னு இருக்கு. நாஞ்சில் சம்பத் நேத்து ஸ்டேஜ்ல பேசும்போது ஒண்ணு சொன்னாரு. நான் பேசாமல் இருக்கிறதுக்கு எனக்கு அழுத்தம் இருக்கு அப்படின்னு ஒண்ணு சொன்னாரு. நீங்க யாராவது நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரியல. அதான் நான் அதுக்கு நாஞ்சில் காரணம் சம்பத் வந்து tweets அவர்தான், எல்லாம் தலைவர் தான். அது தேவையில்லாம தலைவர் தான். பேசாதீங்க. ஆமா. இல்ல அது எதுக்காக வந்திருக்குன்னா கவினு நான் கேட்டது வர சாட்டை நாம் தமிழரை போட்டு அடிச்சிட்டு இருந்தாருல்ல ரொம்ப. அதான் அது இல்லாம இப்போ யாரும் பெருசா பேச வேண்டாம். இப்ப அருண்ராஜ் வந்து எல்லாம் என்னன்னா கொஞ்சம் வந்து பேசாம யாருமே எந்த இருக்கிறதுக்கு காரணம் கமெண்ட்டும் பண்ணாதீங்க. நீங்க ஆஹா இல்லடா, நீங்க மீடியாக்குன்னு போனீங்கன்னாவே ஜனநாயகனை பத்தி கேட்பாங்க. அப்போ நீங்க வந்து அதுக்கு பேச வேண்டியதா போயிடும். அதனால பேசாம இருக்கிறதே நல்லது. சரி என்ன கவின் அவருக்கு என்ன திருச்செங்கோடு கொடுத்துட்டாங்களா என்ன? அருண்ராஜ் திருச்செங்கோடு திருச்செங்கோடு சீல்டு அவருதான். பயங்கரமா ஃபீல்டு ஆட்டோ ஓட்டி நாளைக்கு நாங்க ட்ரெயினுங்கிற பாரு நாங்க லாரி ஓட்டலாமா பஸ்ல போலாமான்னு இருக்கோம். நீ என்னன்னா கேவிஜியா கேவிஜி. ஆமா ஆமா. ஆனா இவன் எட்வின்ட்ட கேட்டபோது நீங்க பசங்களோட கிரிக்கெட் விளையாண்டாருப்பா, பயங்கரமா விளையாண்டாரு. இதெல்லாம் வந்துட்டு செம ஃபார்ம். பார்த்தேன் அது. அந்த ஆள்லாம் நல்லா பிளான் பண்ணி நல்லா வேலை பார்த்தாரு. இப்ப தானே வேலை பார்த்தாருன்னா செம சான்ஸ் தான். யார் வருவா உனக்கு திருச்செங்கோடுனா? இவங்க தான் வருவாங்க. எட்வின் தோத்துருவோம் தான் சொல்லிருக்காங்க. ஆனா எட்வின் வந்து தோத்துருன்னு சொல்லி சொல்லிருக்கானா? ஆமா ஆமா. அதாவது பிகாஸ் அது அவங்களுக்கு வந்து மல்டிபிள் பார்ட்டிஸ் இல்ல சச்சின், மல்டிபிள் பார்ட்டிஸ் அங்க உள்ள இருக்கு சச்சின். அதுதான் பிரச்சனை. ஆமா. அவன் என்ன சொன்னான், வேற எங்கேயாச்சும் பார்க்கலாம்னா. இல்லடா இல்ல ஒரு நிமிஷம். நாமக்கல் தான் கொங்கு ஈஸ்வரன் போவாரு. திருச்செங்கோடுக்கு கொங்கு ஈஸ்வரன் இல்ல திருச்செங்கோடு இல்ல சச்சின், கொங்கு ஈஸ்வரனோட கட்சி உனக்கு எல்லாத்துலயும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். டில் அந்த ஈரோடு வரைக்கும். ஐ மீன் சங்ககிரி வரைக்கும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அதான் இல்ல சச்சின் அப்பல நாமக்கல்ல வந்துட்டு அவன் கட்சி பிரசன்ஸ் ஜாஸ்தி தான். நாமக்கல், ஈரோடு, திருப்பூர்லாம் கூட நாமக்கல், ஈரோடுல ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அப்புறம் கரூர் அந்த சைடு எடுத்துட்டீங்கன்னா திருப்பூர். இது எப்படின்னா கொங்கு ஈஸ்வரன் வந்து போன டைம் எம்எல்ஏ ஆனது திருச்செங்கோடு தொகுதியில் நின்னு. கரெக்ட் கரெக்ட். ஆமா திருச்செங்கோடு தொகுதியில் நின்னுதான் ஆனாரு. அவங்க தெரிஞ்சு அவங்க ஏடிஎம் கிட்ட பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏடிஎம் கிட்ட போனா அது பெரிய நேச்சுரல் அலையன்ஸ் கேட்டேன்னா. இல்லடா ஏடிஎம்கேயோட போறது வந்து இவன் யாருன்னா தனியரசு. சாரி நான் ஈஸ்வரனையும் தனியரசையும் இவ்வளவு நேரம் குழப்பிட்டே. தனியரசுக்கு வந்து கட்சி எல்லாம் இல்ல இவனை அதெல்லாம் 2016லயே முடிஞ்சு. அந்த ஒரே ஒரு ஆள் இருக்கா அப்படி அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் நான் கேஎம்டிகேவையும் கொங்கு இளைஞர் பாசறையும் உட்கார்ந்து குழப்பிட்டே. இல்ல ஆக்சுவலா லாஸ்ட் டைமே வந்து கொங்கு ஈஸ்வரன் குறைஞ்ச ஓட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சாருன்னு நினைக்கிறேன். 3000 ஓட்டுல தான் ஜெயிச்சாரு. ஆக்சுவலா நான் ஒன்னு சொல்லவா, பிட்வீன் டிவிகே அண்ட் ஏடிஎம்கேனா அந்த ஃபைட் வந்து கன்ஃபார்ம் டிவிகே ஜெயிச்சிரும். ஆனா டிவிகே பிளஸ் டிஎம்கே அலைன்ஸ்னு போகும்போது உங்களுக்கு டிஎம்கே காரன், கொங்கு ஈஸ்வரன் கட்சிக்காரன், ஜாதி சங்கம் இதெல்லாம் உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அதனாலதான் வந்து எட்வின் அது இல்லைன்னு சொல்ற. அப்படி ஈஸ்வரன் அப்படின்னாலுமே உனக்கு நிக்கிற சிம்பிள் வந்து டிஎம்கே சிம்பிள் தான். புரியுதா? இன்னொன்னு எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த கேண்டிடேட் என்னவா இருந்தாலும் அது நடக்கும். அது திருச்செங்கோடெல்லாம் உனக்கு அவரு ஒரு ஃபோர்ட் தான்டா சினிமாவை பொறுத்த வரைக்கும். அதான் அது எப்படி நமக்கு பாலிட்டிக்கலா எனக்கு தெரியல. இல்ல ஆக்சுவலா இல்ல அந்த கொங்கு இதுலயே வந்துட்டு நீங்க இல்ல இப்ப நீங்க அவிக் ப்ரோ அண்ட் எட்வின் ப்ரோட இது அனாலிசிஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னாவே தெரியும். அதாவது இப்போ கொங்கு சைட்லாம் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுறது வந்துட்டு லைக் ஆப்வியஸ்லி கேவிஜி போடுவாங்க கொஞ்சம். பட் பியாண்ட் தட் வந்து ஜென்ரலா ஏடிஎம்கே ஓட்டு போடுறது வந்து ரீசன் வந்துட்டு டிஎம்கே பிடிக்காதுன்றதுனால போடுறது. இப்ப அந்த டிஎம்கே பிடிக்காத ஓட்டெல்லாம் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ நம்மளுக்கு வந்து எல்லா இடத்துலயுமே சான்சஸ் இருக்கும். பட் பர்டிகுலர் இடத்துல எப்படி என்னன்றது நம்மளுக்கு வில் ஹேவ் டு see.
இல்ல நான் இந்த விஷயத்துல எட்வினோட அனாலிசிஸ் கரெக்ட்னு தான் பார்க்குறேன். ஏன்னா டிஎம்கே அலைன்ஸா நிக்கிறது வேற, வெறும் ஏடிஎம்கேவும் வெறும் டிவிகேவும் நிக்கிறது வேற. இல்ல என்ன சொல்ற புரியல, திரும்ப சொல்லு. சச்சின் அவங்க டிஎம்கே அலைன்ஸா நிக்கும்போது அந்த சிம்பிளுக்கு திமுக காரன் ஓகேவா? அது இல்லாம உனக்கு கொங்கு ஈஸ்வரனோட அந்த கட்சிக்காரன், அந்த ஜாதி அந்த இன்ஃப்ளூயன்ஸ் உனக்கு. அது வந்து எப்படி சொல்றது? எப்படி சொல்றது? 2 ஃபோர்ஸ் வர மாரி அது. இல்லப்பா அது டிஎம்கே அலையன்ஸா தானே எங்க எல்லா இடத்துலயும் நீ நிக்கிறாங்க. மெர்ஜ் இல்ல ஆகும்னு சொல்ற சச்சின். அதுதான்டா கவினு, அங்க நீ இருக்க சொல்றது மைனாரிட்டிஸோட புரியுது ஓட்டு டிஎம்கேக்கு அப்படியே இருப்பா. புரியுது. இப்ப என்ன தெரியுமா பிரச்சனை? நம்ம வந்து இந்த கொங்குல வந்து இந்த மைனாரிட்டிஸ் கன்சல்டேஷன் டிஎம்கே போற மாதிரிலாம் எனக்கு தெரியல. நான் அங்கதான் இருந்த நாட்டிக்கு சொல்றேன். இல்ல ஏன்னா அது அங்க வந்து இல்ல ஒரு இப்போதானே BJP ஏடிஎம்கே அட்டாக் பண்ணிருக்காரு. லெப்டிஸ்ட் பிரசாந்த்லாம் வந்துட்டு போறாரு ரிப்பீட். அவன் யாரு இட்டிக்கு இருக்கேன். இல்ல நான் என்ன சொல்றேன், இப்போ என்னடா என்னமோ சொல்ல வந்தான்டா. மைனாரிட்டிஸ்க்கு போகாதுன்னா இப்போதானே நம்ம ஏடிஎம்கே அட்டாக் பண்றோம். இப்போ இன்னும் நம்ம வந்து ப்ரீ போல்லாம் நமக்கு வரும்போது தான் தெரியும் அங்கெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஆனா எனக்கு தெரிஞ்ச அவரோட பிளான் என்னவா இருந்திருக்கு தெரியுமா? கரூர் இன்சிடென்ட் நடக்கல அப்படின்னா ஓகே, அந்த எல்லா டூர் முடிக்கிற வரை டிஎம்கே மட்டும் அடிச்சுட்டு ஃபைனலா வந்து இவனுங்களை தொட்டுக்கலான்ட்டு இருந்திருப்பாரு. அதுக்கான டைம் வந்துருச்சு. ஓகே, ஜான்வரில இவர் நினைச்ச மாதிரி இந்த டைம்ல ஏடிஎம்கே அடிக்க ஆரம்பிச்சாரு. அவ்வளவுதான். அவனுக்கு என்னடா ஒரு நாளைக்கே தாங்க மாட்டானுங்க ஏடிஎம்கே. ஆளையே காணாத தொற்றுக்க கூடாதுன்னு கீழே கமெண்ட்ல டேய் அவனுங்க டிஎம்கேக்கும் சிஸ்டத்தை போட்டு அடிக்கிறானுங்கடா, நீங்க குறுக்க போவாதீங்க, வேற லெவல்ல பண்ணிடுவானுங்க. சொன்னா கேளு, அதுக்கு கீழே சவுக்கு சங்கர் வீடியோ தான் நான் சொன்னா பார்த்தேன். கேளுடா நீங்க எல்லாம் மேட்சே இல்லப்பா அப்படின்னு சவுக்கு சொல்றான். அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன நேத்து தோணுச்சுன்னா, சரிப்பா ஒரு வாரம் டிவிக்கு ஐடிவிங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு டிஎம் கூட அவங்கள மோத ஒண்ணு எப்படி பண்றானுங்கன்னு பார்க்கணும் முதல்ல. இல்ல ஆக்சுவலா இல்ல அதான் நேத்து பண்ணானுங்க வந்து 3 வருஷமா ஒரு ஒழுங்கா பண்ணானுங்க. மைனர் பர்சன்டேஜ் தான் வந்து நேத்து சும்மா இது பண்ணாங்க. இந்த கீழே ஆஸ்கார்டியன்லாம் ஒரு ஐடி இருக்கு. அவன்லாம் நேத்து அதை பார்த்தானான்னு கூட தெரியல. அதெல்லாம் பார்த்துருந்தானா அவனுங்க சைட்லாம் கொஞ்சம் கவின இன்னும் வச்சு இன்ஸ்டாகிராம்லாம் செஞ்சிருப்பானுங்க. பத்திக்கிடுச்சுடா. இன்ஸ்டாகிராம்ல ஃபுல்லா போட்டு வறுத்தெடுக்கிறானுங்க ஏடிஎம்கே. டேய் ஆனா ஏடிஎம்கே தேவையில்லாம இந்த ஏஐ வீடியோ எல்லாம் இறக்கி நல்ல அடி வாங்குறானுங்கடா. இல்ல எல்லாம் போடுற அந்த ஏடிஎம்கே ஐடிவிங்க இல்ல யாரோ ஒரு இல்ல ப்ரோ, ஆனா நேத்து வேற 4 லெவல்ல இமேஜ் ட்ரிகர் இல்ல ஆயிட்டான். 4 யாரோ இமேஜ்ல 4 இமேஜ்ல ஒரு இமேஜ் தான் ட்ரூ, மத்தது எல்லாமே fake. அப்போ ஆமா ஆமா ட்ரிகர் ஆக மாட்டான். நான் சொன்ன வார்த்தை என்ன இல்ல சாதாரண இல்ல வார்த்தையா? ட்ரிகர்னா வேற லெவல். எப்படி சொல்றேன்னா, ஒரு ஏடிஎம்கே சப்போர்ட்டர் ஒருத்தன் பேசுவான் கருப்பா, அவன் பேரு, அவன் ரொம்ப அசிங்கமா பேச ஆரம்பிச்சிட்டான் யூடியூப்ல உட்காந்து. ஐயா அந்த அளவு கூட ட்ரிகர் ஆயிட்டேன்ற மாதிரி ஆயிப்போச்சு எனக்கு. இல்ல 2 வார்த்தை தான்ப்பா, ஊழல் அடிமை நச்சுன்னு போட்டு அடிமையா இருக்கவோ அண்டி பிழைக்கவோ. இல்ல எனக்கு அவர் சொன்னதுல ஒரு இது சொன்னாரு, அடங்கி போறக்கோ அதை விட அண்டி பொழைக்கவோ அடிமையா இருக்கவோ நான் கிடையாது அப்படின்னு. அண்டி பொழைக்கிறது எனக்கு ரொம்ப இட்டாச்சு. அது அவனுக்கு அங்கதான் ட்ரிகர் ஆயிட்டானுங்க. ஸ்ட்ரெச் பண்ணி சொன்னாரு நம்ம தானோ அப்படின்ட்டு. ஆனா எனக்கெல்லாம் நேத்து அவர் பேசினதா டுவோர்ட்ஸ் த கேடர்ஸ்க்கு இல்ல அவன் செம பேர். நேத்து அவரு பேசி ஒரு 5 நிமிஷம் ஆகல. மருதெல்லாம் பேசினதெல்லாம் நேத்து அவர் பேசி 5 நிமிஷம் ஆகல. கிஷோர் கே சுவாமி சிரஞ்சீவி 2.0 லோடிங், அதுக்கப்புறம் எம்என்எம் சிரஞ்சீவி கூட கிடையாது, எம்என்எம் மாதிரி ஆயிடுவாரு. அப்புறம் இவனுங்க ஒரு பக்கம், அதுவும் ஜேவிசி வந்து டிஷ்யூ பேப்பர் டஸ்ட் பின்னு போஸ்டர். நீ எதுக்கே புலம்புற? அவன் தான் கட்சிக்காரன். இல்ல நான் ஏன்னு சொல்லவா, நேத்து அவர் ஸ்பீச் முன்னாடி வரைக்கும் எப்படியாவது விஜய் நம்மளோட வந்துடுவார்னு நினைச்சுக்கிட்டு இருந்தானுங்க. நேத்து ஒரே அடியா போட்டாப்ல. எனக்கு தெரிஞ்சு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அழுத்தம்லாம் இருக்கு. ஆனா அது ஃபர்ஸ்ட் திருப்பி மக்கள்கிட்ட சொல்லி போட்டாரு பத்தியா சச்சினே. ஆமா இல்ல இன்னொன்னு, அது எப்படினாலும் எல்லாருமே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா இவனுங்க வந்து கண்டிப்பா வந்து நம்ம அதாவது கண்டிப்பா பேசியிருப்பாங்க, ஏதாச்சும் டிமாண்ட் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. என்னன்னா எல்லாருமே அப்படிதான் வச்சுக்குவேன், டைரக்டா பதில் சொல்ல மாட்டாங்க. அடுத்து ஈவென்ட் வருது, அதுதான் டெட்லைன். அந்த மாதிரி தான் நேத்து செகுலர் பாரத்னு ஒருத்தன் பேசுவான். அவன் ஓவரா பேசியிருந்தான், ஏதோ நம்ம கட்சி வந்தா 50 வருஷத்துக்கு ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடுமா தமிழ்நாடுன்னா. நான் உடனே இவங்க டேட்டாலாம் எடுத்து கேட்டேன், இந்த ஏடிஎம்கே பீரியட் நடந்தது, இதுக்கு நீ என்ன ஜஸ்டிஃபை சொல்ல வர? ஏன்டா உனக்கு ஒரு வாட்டி சொல்லிட்டா நீ உடனே இவங்களை வந்து இப்படிதான் போர்ட்ரே பண்ணுவியா? உனக்கு ஜெயா நியூஸ்ல வேலை கிடைச்சதுன்னா என்ன வேணா பேசி அப்படின்னு. ப்ரோ அதெல்லாம் வந்து அவன் அதுக்கப்புறம் எனக்கு ரிப்ளை கொடுத்தான், நான் வந்து அதெல்லாம் ஆதரிக்கல, அதெல்லாம் வந்து அப்போஸ் பண்றேன், ஆனா நீங்க வந்து இப்படி பேசுறீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீ ஜெயா டிவில வேலை செய்யறதுக்குலாம் இப்படி பேசிட்டு இருக்க கூடாதுன்னு. நாம் தமிழ்ல இருந்து அங்க போனோம் ஒருத்தன் செகுலர் பாரத் நேற்று வச்சு காலையில அவன்கிட்ட தான் நான் ட்வீட் பண்ணிட்டு இருந்தோம் உட்காந்து.
டேய் அவன் என்னடா பரத் ஆனா ஆளே பரத் காணோம். பரத் செக்குலர் பாரத் அந்த இது செக்யூலர் பரத் யூடியூப் சேனல் வச்சிருப்பான். என்ன பொங்குறான் டேய், நீ பாரத் எதுக்குடா இல்ல பொங்குற? ப்ரோ அப்ப நியூட்ரல் மாதிரி தானே பேசணுன்ற மாதிரி. நீ ஏதோ ஒண்ணு இல்ல பாரத் பாரத் அவருக்கு. நேத்து சச்சின் தலைவர் நேத்து சச்சின் தலைவர் வந்துட்டு பெஸ்டா அடி சொல்றா அடின்னு அடிச்சுட்டு சரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னாரு. செமையா இருந்துச்சு வந்துட்டு. நான் ஒன்னே ஒன்று கேட்டேன், சரி விடு ஏடிஎம்கே வரதுக்கு ஏதாவது ஒரு ஒரு இது ஜஸ்டிஃபை பண்ணு. இந்தியா அலைன்ஸ் போறீங்க, பிஜேபி எப்படி ஒரு ஃபேசிஸ்ட் நார்த்ல நமக்கு நல்லாவே தெரியுது, அது எப்படி நீங்க என்கரேஜ் பண்றீங்கன்னு கேட்டா, அந்த விஷயத்துக்கு நான் அப்போஸ் தான் பண்றேன், பட் இது வந்து நீங்க பேசுனது வந்து சரி கிடையாது அப்படின்றான். டேய் என்னடா லாஜிக்ன்ற மாதிரி இருந்து. சரி இந்த நியூஸ் சேனல்லாம் இது வைப்பாங்கடா, கருத்து கணிப்பு, அதெல்லாம் எப்படா ஸ்டார்ட் பண்ணுவாங்க? இது பரவாயில்லடா, நேத்து எலெக்ஷன் அப்போ ஏடிஎம்கே ஸ்பேஸ் கேட்டிருந்தா சென்னையில தான் அவனுக்கு லீடிங்ன்றானுங்கடா. டேய் அவன் பேசுறது கேட்கலையா இல்லையாடா விட்டோபா? ஹரி பேசுறானே. கேக்குது கேக்குது. அவன் என்ன கேட்டான்னா, டேய் கருத்து கணிப்புலாம் வந்து அவங்க ஒப்பீனியன் போல் போடுவாங்கடா. அது வந்து எலெக்ஷன் 1 வீக் முன்னாடி ஒப்பீனியன் போலும். ஆமா எலெக்ஷன் நாளைக்கு முடிஞ்சு ஏடிஎம்கே ஸ்டார்ட் பண்றாங்கடா. ஹரி ஜேவிசி இல்ல ஹரி நீங்க ஜேவிசி யாரும் இப்பவே தெரியல. போட்டான்டா. இப்ப எப்படின்னா அதான் நீங்க என்ன கருத்து கணிப்பு எந்த சேனலுங்கிறது நீங்க விட்டோபோ கான்டாக்ட் பண்ணுங்க, அவன் டேட்டா வச்சிருக்கான். எந்த யூடியூப் சேனலா இருந்தாலும் சரி, அவனுக்கு தெரியாம எதுவும் வராது நமக்கு. நீங்க அவன்கிட்ட ப்ரோ பேசுங்க. நேத்து ஒரு மீம்ஸ், சீமான் வந்து இனிமே வந்து டிவிகே பசங்களை பத்தி பேசாதீங்கன்னு ஒண்ணு கீழே சாட்டை சாலா எனக்கு சோறு போறது யாரா அப்புறம் அந்த அயன் படத்துல அவர்ல சாலா அப்புறம் எனக்கு யாரா சோறு போடுறது. ஆனா அவன் ஒரு யூட்டர்ன் எடுத்துட்டான் பாத்தியா சீமான், அவனுக்கு இப்ப தெரிஞ்சிருச்சுடா. அவன் பேச்சே ஓகே காணோம். அவன் லைன்ல இப்ப நாளா கூட மதிக்கிறது இல்லை அவனை. இல்ல நான் அப்புறம் கமெண்ட் போட்டிருந்தேன், சாட்டை யூடியூப் சேனல் வந்து ஒரு பரிதாபங்கள் பொலிட்டிக்கல் சட்டையர் மாதிரி ஆயிப்போச்சு, அவன் இனிமே யூடியூப் சேனல் நடத்திட்டு போகலாம் பேசாம கட்சியில வரத்துக்கு. இல்ல எனக்கெல்லாம் சரி இது வேணாம் விடுங்க. ஒண்ணுலாம் அதனால சொல்லி அழியணும்னு நினைச்சா வந்துருச்சு. அதெல்லாம் அந்த மாதிரிதான். ம்ஹும். இவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாருன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காகவே இன்னொரு கட்சி அழிஞ்சதெல்லாம் வரலாறுல எழுதணும்டா. அந்த ரஜினி ஃபேன் ஒருத்தவன் பேர் மறந்து போச்சு, அந்த ஆள் சொன்னானே காலில் உள்ளத குறைய ரஜினி கிட்ட கெஞ்சினாரு. இப்பெல்லாம் சாட்டைக்கு ரிப்ளை கொடுக்க கூடாதுடா. இல்ல உடனே நம்ம சாட்டைக்கு எப்ப அவனுக்கு தெரியுமா சைடே ரிப்ளை போகாதீங்க. இல்லடா, அவன் சொன்னா எல்லாம் எப்ப எங்கடா பேசணும் கேக்குறாங்க. நான் சொல்றேன். எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோன்னா அவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா சரியா அந்த இருக்கும். வீடியோவை அதுக்கு முன்னாடி அவாய்ட் வரைக்கும் பண்றது நீங்க பெட்டர். பேச்சு வச்சுக்கூடாது. கரெக்டா. சரி என்டிகே டாபிக்கை விடுங்க, தேவையில்லாம அவங்க வந்து இல்ல 8 இந்த முத்தாலிப் வாங்கிருக்கேன். இந்த அது அப்துல் முத்தாலிப் 2 தாண்டா வரும். இருக்காங்க எனக்கு 2ல இருந்து 3 தாண்டா வரும். ப்ரோ. இந்த அப்துல் முத்தாலிப்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல, என்னது போஸ்ட் என்னடா பண்ணிருக்காங்க அந்த மாதிரி. 2-3 சீட்டாடா சொல்ற? முத்தலிஃப் அப்துல் முத்தலிஃப். என்னது ரெண்டு பர்சன்டேஜ் 3 சீட்டா சொல்ற? பர்சன்டேஜ் ஓகே. பர்சன்டேஜ் அவன் போஸ்ட் பண்ணிருக்கான் பாத்தீங்களா? 20+ பிப்ரவரி 2004ல ஒரே நிமிஷம் 20+. ஒரே நிமிஷம்டா, எல்லாரும் குரூப்ல போகுதுடா. கன்வர்ஷனே வராதுடா. சாரி நான் தான் மியூட் போட்டேன். ஒரே நேரத்துல 3-4 பேர் பேசுறீங்க. ஆமா ஓகே. ஆமா. ஒரு மாதிரி டிஎஸ் என்னமோ சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? இல்ல. அவன் பாருங்க மறுபடியும் மியூட் போட்டான். நீங்க சொல்லுங்க மியூட் எடுத்துட்டு. டேய் நான் போடலடா, நான் அப்போ போட்டது தான்டா. ஓகே. இல்ல முத்தலிப் வந்து போட்டிருக்காரு பிப்ரவரி 6 ஜனநாயகன் ரிலீஸ். அதான் அது பேசிட்டு ஆமா நாளைக்கு பார்க்கலாம். அவன் கனவு கண்டிருப்பான் ப்ரோ. அவன் கனவு கண்டிருப்பான். நமக்கு முத்தலிஃப் முக்கியம் இல்ல, முகமது இம்ரான்ல தான் முக்கியம். முத்தலீஃப்லாம் எப்படி தெரியும்ல? 20+ன்னா அவன் 30+ன்னு சொன்னவன். அந்த வீடியோ நேத்து தான் பார்த்தேன். இவனுங்க அடிச்சுட்டு இருக்கும் போது இவன் 22, அது 20 பெருசு இல்லையா, இவனுக்கு 22 தான் சொல்லணுமா நொட்டுமா லியோக்கு. இது நான் எப்படி சொல்றேன் நான் சொல்றேன். நான் கூட 2-3 இடத்துல விசாரிச்சேன். 22 வரைக்கும் கூட இவன் உடனே அதெல்லாம் இல்லப்பா, 22+ June 4th you will review this அப்படிங்கிறான்டா. கேக்குதா ப்ரோ? கேக்குது, சொல்லுங்க. யார் பேசுறீங்க? அன்பு யார் பேசுறீங்க? சொல்லுங்க அன்பு ப்ரோ. இது முஸ்லிம்ஸ் ஓட் எப்படி ப்ரோ பாக்குறீங்க? அதே ரிசல்ட் ப்ரோ. நீங்க டிவிக்கே ஜெயிக்குது ப்ரோ, எல்லாரும் ஓட்டு போடுறாங்க. நீங்க வேற ஜெயிண்ட் சிக்கு எல்லாம் நியூஸ் 7 ஏதோ போடுறாங்க. விட்டுருக்கான்டா. நியூஸ் 7 ஒன்னே சொல்றேன், இப்பே தெரிஞ்சுக்கங்க. நியூஸ் 7 ஏடிஎம்கே தான். நாளைக்கு சாணக்கியா வரும், அதுவும் ஏடிஎம்கே தான். ஆமா, எனக்கு ஒரு டவுட், அவங்களுக்கு ஏன்டா விஷ் பண்ணாரு இவரு? எனக்கு ஒரு டவுட். நம்ம எல்லாத்தையும் சும்மா பகிர்க்க கூடாதுடா விட்டோப்பா. நான் நியூஸ் 7 சொன்னேன்டா.
அவனே தப்பா சொல்றான், நீ அவன்கிட்ட போய் பகச்சிக்க கூடாது கீழ்ச்சிக்க கூடாது. அவர் விஷ் பண்ணது நியூஸ் இல்லடா 18 நியூஸ் 24/7 தான் அவர் விஷ் பண்ணாரு. இல்லப்பா எல்லாம் நியூஸ் 18 இல்லம்மா டேய் நீ இது என்னடா நீ வேற அதுக்கு வேறயா மேல சொல்லிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் டேய், அவர் நியூஸ் 18 பிறந்த நாளைக்கு தானே விஷ் பண்ணாரு. நீங்க என்னடா வித்தியாசமா சொல்றீங்க? ஏய் நியூஸ் நியூஸ் 18 விஷ் 24/7 பண்ணடா தான்டா. அவரு, நியூஸ் 7 விஷ் பண்ணாரு. நியூஸ் 7 ஏய் சச்சினே நீயும் தப்பா தான் நியூஸ் சொல்ற. 24/7 ஏய் ஒரே நிமிஷம்டா, நியூஸ் 24/7 18க்கு தான் விஷ் பண்ணாரு. கிடையாது விட்டோபா கிடையாது. நீ சொல்றது ஏய் 24/7. ஆமா, நான் சொல்றது வெறும் நியூஸ் 7. ஒரே நியூஸ் நிமிஷம்டா. 7 ஒரு அதுதான் சேனல் தனியா இருக்கா இன்னும்? அட பாவி. நீ உனக்கு தெரியலன்னா அது சும்மா ADMK ஏன் சேனல். விட்டோபோ ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்க, ஒரு நியூஸ் 7 தெரியல, ஒரு ஏய், போல்ஸ்டா இருக்கு. நியூஸ் 7 தான் 24/7 மாறிச்சுன்னு நினைச்சேன் நானு. ஏய் இல்லையா, மொத்தம் 3 நியூஸ் குறியா இருக்கும். நியூஸ் வைக்கிறா. 18, நியூஸ் 7, நியூஸ் என்னப்பா 24/7. ஆனா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இவர் விஷ் சோதனையா பண்ணது இருக்கு, வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சச்சின். கொஞ்சம் சோதனை. இவர் வந்து டேய் அவரு 24/7 தான் விஷ் பண்ணாரு. அப்படியா? எனக்கு நியூஸ் 18 விஷ் பண்ணதுதான். எதுக்குடா நியூஸ் 18 விஷ் பண்றீங்க? இது அம்பானி தானே நடத்திட்டு இருக்கான் இந்தியா ஒய்டு அப்படின்னு கதையெல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. எல்லாம் ஆட்சிக்கு அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம காலைல தான் வந்து விழுவானுங்க. அதனால அதெல்லாம் எல்லாத்துக்கும் விஷ் சரி பண்ணணும். நியூஸ் 7 என்னதான் போட்டிருக்கான்? நீ பாதியா சொல்லாத. சரி இருங்க மேல வருது. இல்லடா அவன் வந்து இந்த நம்ம மதுரை மேற்கு மதுரை மத்தி இந்த இதெல்லாம் நானே ஓட விட்டு தான் பார்த்தேன். அது என்னன்னா டிஎம்கே ஓட ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து 40. அதை நான் ஃபுல்லா பார்க்கலடா, நான் இப்ப இங்க ஸ்பேஸ்ல இருந்தனால சும்மா சொல்லு அந்த சொல்லு. ஆட்டோ பிளே ஆகும்ல அப்படிதான் பார்த்தேன். சரி டிஎம்கேக்கு வந்து மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் சொல்லுடா. கொடுத்துருக்கான்டா. பாதியில அதான்டா சொல்றேன்டா, கேக்குதா இல்லையா? சரி அவ்வளவுதானா? அது 30. அர்ஜுன் அவ்வளவுதானா நீ உனக்கு சொல்ல லேக் முடியாது? ஆகுதுன்னு நினைக்கிறேன்டா. அட ஏய், எனக்கு எனக்கு ஒரு கேக்குதா டவுட். இல்லையா?